நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். மிதுனம், காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடம் மிதுனம். இந்த மிதுனத்திற்கு மார்ச் மாத பலன்களில் மிதுனத்திற்கு மிகவும் யோகத்தை தரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில், உயர்வு ஸ்தானத்தில் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்களுடைய சேர்க்கை, 5 கிரகங்களுடைய ஆதிக்கம் அற்புதமாக அமைந்திருக்கிறது. பாக்கியஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானம். பாக்கியம் என்பது திரிகோணத்தில் உயர்ந்த ஸ்தானம். இது ஒரு கர்மாவின் பலன்கள். இந்த காலத்தில் இந்த கர்மாவின் பலன்களை மிக யோகமான பலன்களாக, சிறந்த பலன்களாக, உயர்ந்த பலன்களாக பெறக்கூடிய இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை. முதலில் சூரியனாகப்பட்டவன் அரசாங்கத்தில், ஏன்னா 3க்குரியவன் எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? எப்பவுமே 3ஆம் இடத்துல சனி வந்து 3க்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய 9ஆம் இடம், அங்கேயே உட்கார்ந்துறாரு. அப்ப அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய யோகம். அதே கம்யூனிகேஷன், ஐடி துறை, மீடியா, இதெல்லாம் பிரமாதமா இருக்கும். சும்மாவே மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய புத்திசாலி கம்யூனிகேஷன்ல. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த கர்மா. சரிங்களா? அடுத்து
சுக்கிரன், சூரியனுக்கு அடுத்தாப்புல சுக்கிரன். இந்த சுக்கிரனாகப்பட்டவன் மிதுனத்திற்கு அதிர்ஷ்டக்காரகனாக 5ஆம் அதிபதி, அதிர்ஷ்டத்தின் ஸ்தானம். ஆக 5ஆம் இடம் அதிர்ஷ்ட ஸ்தானம். திடீர் யோகம், திடீர் பதவி, திடீர் சொத்து, திடீர் வெளிநாட்டு யோகம் என்று சொல்லக்கூடிய திடீர்னு உயர்ந்த பதவி, மிகப்பெரிய செல்வம் என்று சொல்லக்கூடிய பலன்களை தரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனாகப்பட்டவன் திடீர் அதிர்ஷ்டம். அப்ப 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டா அற்புதமான யோகம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் உட்கார்றது சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம். சரி, அடுத்து புதன், உங்க ராசிக்கு அதிபதி, 1 4க்குரியவர். அவரு எங்க உட்கார்ந்துருக்காரு? அந்த 9ஆம் இடத்துல. அப்ப பிஹெச்டி படிக்க போறேன், டாக்டர் படிக்க போறேன், ஒரு ஐஏஎஸ் படிக்க போறேன், ஒரு ஐபிஎஸ் படிக்க போறேன், இப்படி உயர்ந்த கல்வி. அதாவது மனசுல என்னென்ன காரியங்கள் நினைச்சிருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களும் வெற்றி வரக்கூடிய ஒரு இடம். அடுத்து பூமியிடம், 4ஆம் இடம் வாகன யோகம், பூமியிடம் சொத்துக்கள், உயர்ந்த வாகனம், அது வாங்கக்கூடிய யோகத்தை இந்த புதன் தருவார். ஆனால் ரெக்கார்டு விஷயத்தில் கவனமாக வச்சுக்கணும், எல்லாத்துலையும் ரெக்கார்டு விஷயத்தில் கவனமாக வச்சுக்கணும். சரி, அடுத்து உங்களுக்கு செவ்வாய். அப்போ செவ்வாயாகப்பட்ட உங்களுக்கு 6 11ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை தரக்கூடியவன். 6ஆம் இடத்துக்குரிய வலிமை பெற்றால் மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு நிச்சயமா. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து பாருங்க, 6 6 7 8 9 6ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல இருப்பார். அப்ப 6ஆம் இடத்துல இருந்த அதாவது இந்த உத்தியோகம் எப்படி கிடைக்கும்னா, அரசாங்கத்துல பெரிய பதவி, அது உட்கார்ந்து கோட்ரஸ், அரசு கோட்ரஸ், சகல வசதிகள், பிரம்மாண்டமான கோட்ரஸ் அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி பதவி கிடைக்கும். சரி, அடுத்து சனி பகவான். சனி பகவான் மிதுனத்திற்கு 8 9க்குரியவன். 8 9க்குரியன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 6/3/2026. இது தர்ம கர்மாதிபதி யோகம். அதுவும் பாருங்க, தலைமை பொறுப்பு, தலைமை தாங்கும் தகுதி, ஒரு அரசியல் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை தரக்கூடியதான் சனி பகவானும் போறார். சரி, அடுத்து யார் இருக்கா? ராகு. அப்போ சூரியனை பார்த்துட்டோம், புதனை பார்த்துட்டோம், சுக்கிரனை பார்த்துட்டோம், செவ்வாயை பார்த்துட்டோம், சனியை பார்த்துட்டோம். இப்போ ராகு. ராகு பிரம்மாண்டம். ராகு 9ஆம் இடத்துல தான் பிரம்மாண்டம். அதாவது வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் உயர்ந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்குவது, உயர்ந்த பதவியில் செல்வது, மிகப்பெரிய தொழிலை உருவாக்குவது, இப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடியது ராகு. பிரம்மாண்டம். எதையுமே பிரம்மாண்டம் அன்னைக்கு சாதாரணமாக சின்ன ஆசையெல்லாம் படுறதில்லை. பேராசை, பெரிய ஆசை, அதில் நிறைவேறக்கூடிய நிலை. அப்போ இத்தனை கிரகங்களும் ஒன்று சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில், அதாவது பாக்கியம், சகல பாக்கியங்களும், சகல செல்வங்களும், சகல பதவிகளும், சகல சொத்துக்களும், சகல சௌகரியங்களும் பெறக்கூடிய, சகல ஐஸ்வர்யங்களும் பெறக்கூடிய ஒரு யோகமான இடத்தில் அமர்ந்திருக்கிறது மிதுன ராசி. சூப்பர், பிரமாதம், அட்டகாசம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது. ஏன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான கர்மாவை சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகம். கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சரிங்களா?